ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் டைம் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறப்ப இது மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இந்த ரெசிப்பியில் பார்த்திங்கன்னா சுகர் எதுவும் சேர்க்குறது கிடையாது. இது வந்து நீங்கள் 30 நாள் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு இது பண்ணிக்கலாம். உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க. ஒரு கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் மாவு வந்து மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கப் சத்து மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க. எடுத்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாவை வந்து நெய்யோட ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நெய்யில் இந்த மாவு வந்து நல்லா வறுபடட்டும். 2 நிமிஷம் பாருங்கள், இப்படி நல்லா ஃபுல்லாக அந்த மாவு நெய்யில் வந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம எந்த கப்பில் மெஷர் பண்ணோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இதையும் நல்லா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எதுவும் நடுவில் கட்டி எதுவும் படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. வெல்லம் வந்து நல்லா மெல்ட் ஆகி நம்மளுக்கு அந்த நெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணாதீங்க, லோ ஃப்ளேம்லேயே இது பண்ணுங்கள். இல்லைன்னா நம்மளுக்கு தீஞ்சு போயிடும். விடாமல் இது மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா நெய்யும் நல்லா பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது. பாருங்கள், நம்மளுக்கு நல்லா நெய் வந்து ஓரளவுக்கு நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. வெல்லமும் நமக்கு நல்லா உருகிடுச்சு. சூப்பராக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்வீட் செய்கிறப்பே வந்து ஒரு பவுலில் ஒரு தட்டில் வந்து நல்லா நெய்யோ இல்லை எண்ணெயோ நல்லா தடவிட்டு வச்சுருங்க. இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தோன்னே டக்குன்னு அந்த பவுலுக்கு வந்து இதை மாட்டிடுங்க. மாட்டிட்டு உடனே வந்து நல்ல ஒரு கரண்டியோ இல்லை ஸ்பேட்டுலாவோ இதை வச்சு நல்லா அதை வந்து சமப்படுத்திக்கோங்க. ஏன்னா அது வந்து சீக்கிரம் கட்டி ஆகிடும். அதனால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிடுங்க. இது அப்படியே வந்து ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. 2 நிமிஷம் கழித்து நம்ம லைட்டாக வந்து இது வந்து பீஸ் போட்டுக்கலாம். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க, பீஸ் போட முடியாது, கட்டி ஆகிடும். அதனால் லைட்டாக கொஞ்சம் சூடு இருக்கிறதோட இது மாதிரி பீஸ் போட்டுருங்க. பீஸ் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். பாருங்கள், எல்லாம் பாருங்கள் எப்படி செம்மையாக இறுகிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து கவுட்டிடலாம். லைட்டாக வெதுன்னு இருக்குது, சூட்டில் தாங்க இருக்குது. இப்போ நம்ம பீஸ் போட்டு வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் வந்து சின்ன சின்ன அந்த பீசஸ் டக்குன்னா நம்ம வந்து உடச்சி எடுத்துடலாம். நீங்கள் இது மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து 30 டேஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம், கெடாது. நம்மளுக்கு நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக இருக்குது. இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பூஸ்ட் மாதிரியே இருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அந்த இது ஒன்று பிரேக் பண்ணியிருக்கல, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நெய்யெல்லாம் நல்லா அப்படி தெரியுது. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.